ஓம் ஈஸ்வரா குருதேவா. மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அனைவரையும் அன்புடன் வணங்குகின்றேன். உங்கள் உயிரை கடவுளாக துதிக்கின்றேன். உங்கள் உடலை ஆலயமாக வணங்குகின்றேன். நாம் என்னும் நல்ல எண்ணங்களை, உணர்வை நற்குணங்களின் உணர்வை சுவாசமாக்கி நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு, ஈசனுக்கு ஆராதனை செய்வோம். நல்ல எண்ணம் நல்லுணர்வு கொண்ட நல் எண்ணத்தின் அந்த காந்த சக்திகள், அதுதான் வில் பவர் அப்படின்னு சொல்கிறோம். பாசிட்டிவ் தாட். நெகட்டிவ் தாட் வந்ததுன்னா பாசிட்டிவாக மாற்றிடணும். பாசிட்டிவ் தாட் வந்ததுன்னா பாசிட்டிவ் தாட்டை கொண்டு போயிடணும். அதாவது நெகட்டிவாக திங்க் பண்ணி பாசிட்டிவாக போகிறதுக்கு, பாசிட்டிவாக திங்க் பண்ணி நெகட்டிவாக போகிறதுக்கு, நெகட்டிவாக திங்க் பண்ணி நெகட்டிவாகவே போகிறதுக்கு, பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாசிட்டிவாக போகிறது இருக்குது. இதில் நாம் தேர்ந்தெடுத்துக்கொள்வது பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாசிட்டிவாக கொண்டு போவோம். இதுதாங்க தியான பயிற்சியை. இந்த பயிற்சியை நாம் எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா இது குணங்களுடைய குணசீரமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த குணசீரமைப்பை செய்து அப்புறம் அந்த காந்த சக்தியை எடுக்கணும். இப்போ தொழில் வளம் பெறணும். வேற எதிரியெல்லாம் வேற எங்கேயுமே இல்லை, நாம தான் நமக்கு எதிரியே. அந்த எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தீமையான எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் போட்டு கலைச்சி விட்டுரும். அப்போ அந்த நல் உணர்வுகளை நமக்குள் கூட்டி கொண்டே இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சாமி சொல்கிற நிலைகள் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு 4 செடியை எடுத்துங்க, அதில் நல் உணர்வோடு அந்த செடி வளரணும் அப்படிங்கிற நிலையில் அதை அணுகி பாருங்கள். மற்ற 3 செடிகளில் வேதனையாகவும் வெறுப்பாகவும் சலிப்பாகவும் அந்த உணர்வை நீங்கள் அதை காமிச்சு அதை அணுகி பாருங்கள். ஒரே சூழலில், ஒரே இடத்துல. அப்போ இது எப்படி வளருது, அந்த வேரியேஷனை நீங்கள் உணரலாம், பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆக இது நாம் வீட்டிலையே பார்க்கலாங்க. நம்ம இது செடியெல்லாம் வச்சு இப்போ இது பண்ணணும்னு தேவையில்லை. நாம் கோபமாக பேசக்குள்ள மற்றவங்களுடைய உணர்வுகள்லாம் எப்படி இருக்குது, நம்ம அன்பாக பேசக்குள்ள எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாமளே பார்க்கலாம். ஒவ்வொருத்தையும் நாம் எதை அங்கே நம்ம எப்படி அதை பார்க்குறோமோ அப்படியே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை தக்க வச்சுக்கிட்டே வரணும். அது ஒரு பயிற்சி, கலை. அப்போ
வியாபாரம் என்பது ஒரு முதலை போடுறோம், அந்த முதலை கொண்டு லாபத்தை பெருக்கிறோம். பெருக்கிற அந்த லாபத்தை சீராக உயர்த்தி கொண்டே வர வேண்டும். அப்போ முதல் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு காய்கறி கடை வச்சுருக்கலாம், ஒரு பால் வியாபாரம் பண்ணலாம், ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கலாம், துணிக்கடை வச்சுருக்கலாம், மளிகை கடை வச்சுருக்கலாம், நகைக்கடை வச்சுருக்கலாம். எந்த கடை வேணாலும், அப்போ எந்த நிலைகளாக இருந்தாலும் அதை என்ன செய்ய சொல்கிறாங்க சாமி அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நாம் ஆத்மூர்த்திக்கு போகலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா அம்மா அப்பா அருளால், குரு அருளால், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர்வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவனுக்கள், ஜீவ ஆன்மாக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தொழில்கள் முழுவதும் படர்ந்து எங்கள் பொருட்கள் முழுவதிலும் படர வேண்டும். இதனை பயன்படுத்துபவர் வாழ்க்கையில் துருவ நட்சத்திரத்தின் பேரொருளால் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும். அவர்கள் குடும்பங்களில் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திடும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. மீண்டும் சொல்கிறேன்.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தொழில்கள் முழுவதும் படர வேண்டும். எங்கள் பொருட்கள் மீதும் படர வேண்டும். இதனை பயன்படுத்துபவர் வாழ்க்கையில் துருவ நட்சத்திரத்தின் பேரருளால் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும். அவர்கள் குடும்பங்களில் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திடும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. முதல் பாயிண்ட்டு, துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தொழில்கள் முழுவதும் படர வேண்டும். நம்ம என்னென்ன தொழில்கள்லாம் செய்கிறோமோ அந்த தொழில்கள் எல்லாம் படரணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, எங்கள் பொருட்கள் மீது படர வேண்டும். நாங்கள் விற்பனை செய்யும் பொருட்கள் மீதெல்லாம் படர வேண்டும். சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு, இந்த பொருளை பயன்படுத்துபவர் வாழ்க்கையில் துருவ நட்சத்திரத்தின் பேரருளால் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும். அடுத்தது, அவர்கள் குடும்பங்களில் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திடும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. 4 பாயிண்ட். இதை மனசில் நிறுத்திக்கணும். அப்போ இதை நாம் செய்ய செய்ய இங்கேருந்து போனதும் கடைக்கு போகிறோம், நிறுவனத்துக்கு போகிறோம், உள்ற போனதும் தேதியை கிழிக்கிறோம், விநாயகர் படத்தை கும்பிட்றோம், விநாயகர் படத்தை பார்த்து கும்பிட்றோம், கும்பிட்டு பிரார்த்தனை எடுத்துக்கிட்டு விளக்கு ஏற்றுறோம், தூசியெல்லாம் தட்டி எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுட்டு ரெடியாகி அடுத்தது அந்த பொருட்கள் எல்லாம் அந்த மகரிஷி நட்சத்திரத்தை படரணும். அதை வாங்குறவங்கெல்லாம் நலமும் வளமும் பெறணுன்ட்டு அடுத்தது நாம் இதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் யார்ட்டாச்சும் யார் வந்தாலும் சரி பேசிக்கிட்டே அப்படியே உள்ள வேலையும் செய்யணும். சரிங்களா? குரு அருளை பெறுவோம், அருள் வழி செல்வோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருள் அடைவோம். ஓம் ஈஸ்வரா குரு தேவா. குருவே சரணம், குருவே துணை. அப்புறம் ஒரு வியாபார நிலைகளில் நாம் இருக்கக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சியை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும், இன்பமாகவே இருக்கணும், சோகமாகவே இருக்கக்கூடாது. அந்த வியாபார ஸ்தலத்தில் எப்பொழுதும் அங்கே உட்காந்துருக்கக்குள்ள அப்படியே ஜம்முன்னு அப்படியே உட்காந்துருக்கணும். பார்த்தா அப்படியே தேஜஸ் அப்படியே அவ்வளோ தேஜஸ், அந்த முகத்தை பார்த்தாலே அப்படியே ஒரு ஒரு நிலைகளாக இருக்கணும். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போ ஒவ்வொரு ஆத்மஹத்தி அப்படி பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட எல்லாரும் யார் எது சொன்னாலும் மறுபடியும் அவங்களுக்கு ஆத்மஹத்தி பண்ணி அவங்க நல்லா இருக்கணும். மனசை துன்பப்பட்ட படம் மட்டும் விட்டுறக்கூடாது. இதுதான் அதில் உள்ள பெரிய விஷயமே. ஆக அதுபோல் நம்மள்கிட்ட வேலை பார்க்குறவங்க துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்களிடம் பணிபுரியும் அனைவரும் பெற வேண்டும். அவர்கள் மனபலம் பெற வேண்டும். சகோதர உணர்வில் ஒற்றுமையில் செயல்பட வேண்டும். அவர்கள் குடும்பங்களில் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்து அவர்கள் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்போ இதுலேயும் ஒரு 4 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்களிடம் பணிபுரிபவர்கள் அனைவரும் பெற வேண்டும். அவர்கள் மனபலம் பெற வேண்டும். சகோதர உணர்வின் ஒற்றுமையில் செயல்பட வேண்டும். அவர்கள் குடும்பங்களில் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்து அவர்கள் நலமும் வளமும் பெற வேண்டும் ஈஸ்வரா. இது தொழிலாளர்களுக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறது பாருங்கள், கொடுக்கல் வாங்கல். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கொடுக்கல் வாங்கல் எது எப்படி இருந்தாலும் சரி, நாம் சாமி சொல்கிறத பார்ப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் அவர்கள் குடும்பம் முழுவதும் படர வேண்டும். அவர்கள் தொழில் முழுவதும் படர வேண்டும்.
அவர்கள் தொழில் சீராக வளர வேண்டும், அவர்களுக்கு செல்வம் வர வேண்டும், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரவும் சீராக கொடுக்கும் திறனும் அவர்கள் பெற வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் அவர்கள் குடும்பம் முழுவதும் படர வேண்டும், அவர்கள் தொழில் முழுவதும் படர வேண்டும், அவர்கள் தொழில்கள் சீராக வளர வேண்டும், அவர்களுக்கு செல்வம் வர வேண்டும், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரவும் சீராக கொடுக்கும் திறனும் அவர்கள் பெற வேண்டும். ஈஸ்வரா, இதுபோல் நாம் கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம அதை அப்படியே மாற்றி, அதாவது துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் குடும்பம் முழுவதும் படர வேண்டும், எங்கள் தொழில்கள் முழுவதும் படர வேண்டும், எங்கள் தொழில்கள் சீராக வளர வேண்டும், நாங்கள் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் பொருளை கொடுத்துடணும் ஈஸ்வரா குருதேவா அப்படின்னு நம்ம உயிரான ஈசன்ட்டை கேட்டுக்கணும். அதேமாரி அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்க துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் என் உடல் முழுவதும் படர்ந்து, இந்த பாருங்க, இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். எங்கள்னு வந்துட்டே இருந்தது வரைக்கும் இப்போ என்னன்னு வருது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் என் உடல் முழுவதும் படர்ந்து நான் நல்ல எண்ணத்தையும் என்னை பார்ப்பவர்கள் நல்ல எண்ணத்தையும் பெற்று என் வழி நல்வழியாகவும் அமைய அருள்வாய் ஈஸ்வரா. இதில் ஒரு 3 பாயிண்ட்டு. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் என் உடல் முழுவதும் படர வேண்டும். முதல் பாயிண்ட்டு, துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் என் உடல் முழுவதும் படர வேண்டும், நான் நல்ல எண்ணத்தையும் என்னை பார்ப்பவர்கள் நல்ல எண்ணத்தையும் பெற வேண்டும். 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, என் வழி நல்வழியாக அமைய வேண்டும் ஈஸ்வரா. 3வது பாயிண்ட்டு. இப்படி நாம் அந்த உணர்வை எடுத்து வளர்த்து வரணும். அப்புறம் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தபோவனத்தில் ஆத்ம சுத்திங்கிற புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பெரிய புத்தகத்தில் வாங்கி, பெரிய ஆத்ம சுத்தி புத்தகத்தில் அதை வாங்கி பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? குரு அருளை பெறுவோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருள் அடைவோம், அருள் ஞானம் பெறுவோம், அருள் வாழ்க்கை வாழ்ந்துடுவோம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள அறியாது சேர்ந்த தீயவினைகள், சாபவினைகள், பாவவினைகள், பூர்வ ஜென்மவினைகள் அனைத்தும் அகன்று உங்கள் வாழ்க்கையில் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழில் வளம், செல்வம், சொல்வாக்கு பெற்று மலர்மணம் பெற்று மகிழ்ந்து வாழ்ந்து சக்தி பெற்று தங்கத்தை போன்று மனம் மங்காத நிலை பெற்று வைரத்தை போன்று வாழ்க்கை ஜொலித்து, எண்ணம் ஜொலித்து, சொல் ஜொலித்து, செயல் ஜொலித்து, தெய்வீக அன்பு பெற்று, தெய்வீக அருள் பெற்று, தெய்வீக ஞானம் பெற்று, தெய்வீக சக்தி பெற்று என்றும் 16 என்ற ஏகானந்தமான வாழ்க்கை வாழ்ந்து இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நடைபெற அருள்வாய் ஈஸ்வரா. காலம் குறியிட்டு எங்கே பார்த்தாலும் விஷமான சூழ்நிலைகளாக இருக்குது. எதையும் எதை சுவாசித்தாலும் விஷமான நிலைகளாக இருக்குது. ஆனால் அந்த விஷத்தை வென்றது துருவ நட்சத்திரம். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொளி எடுக்க நம்முடைய தீய வினைகள்லாம் நீங்கும், நல்வினைகள்லாம் ஓங்கும். அந்த தெய்வீக அன்பும் பேரானந்தத்தையும் பெறுவதை நாம் பெற்றுக்கொண்டிருப்பதை உணரலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா.